Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் பாடலம் ரத்னகுமார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா MS Word ஃப்ரீயா எப்படி ஆன்லைன்ல யூஸ் பண்றது அப்படி தான் பார்க்க போறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று டைப் பண்ணனும் அப்படினாலே நம்ம வந்து MS Word டாக்குமெண்ட் தான் ட்ரை பண்ணுவோம். அதை தவிர்த்து வேற ஏதாவது சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா Google Docs யூஸ் பண்ணுவாங்க, WPS யூஸ் பண்ணுவாங்க. பட் எல்லாரும் predominant அதிகமா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா MS Word தான். பட் unfortunately வந்து பாத்தீங்கன்னா MS Office நிறைய பேர்கிட்ட இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஆக்டிவேட் பண்ணாமல் நம்மளால் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்குது. நான் பைரேட்டட் வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ என்னோடய அக்கௌண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் அதனால் 2019 வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆஃபீஸ் 2019 யூஸ் பண்ணியே பழக்கமானதுனால வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஆப்பை யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அப்போ என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கூகுள் டாக்ஸ் எப்படி நம்ம ஆன்லைனில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்டும் ஆன்லைனில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக போட போகிறேன். ஸோ அதுக்கு மெயினாக ஒன்று தேவைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு word.newன்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பேஜுக்கு போய்ட்டு சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஈஸியாக நீங்கள் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன், நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரீ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஃப்ரீயாக மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் சிஸ்டத்துலேயும் இதே மாதிரி வந்து சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட லிங்க் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சேனலில் போய் பார்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சைன்இன் பண்ணியிருக்கிறதுனால இப்போது இங்கே வந்து சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சைன்இன் பண்ண மாதிரி ஒரு இது இருக்கும் ஆல்ரெடி சைன்இன் பண்ணதுனால. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே உடனே டேரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எனக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இட் டேக்ஸ் டைம். கூகுள் டாக்ஸுக்கும் மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் சிமிலர் தான். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண 2019 யூஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய ஐகான்ஸ் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கீழே வந்து 2019 வெர்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வேர்ட் டாக்குமெண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகுது. மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. பட் பேசிக்காக என்டர் பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே, அதாவது பிகினர்ஸாக இருக்கீங்க இல்லை இன்டர்மீடியட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாகவே ஆன்லைனில் இருக்கக்கூடிய MS Word உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹோம் டேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது சாஃப்ட்வேரில். பட் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பட் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்சர்ட்டு, லேஅவுட்டு, ரெஃபரன்ஸு, வியூவு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் எல்லாமே இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன புதுசாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு 2007 வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 7 வெர்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தாங்க இது. அதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்கும். அதை விட அட்வான்ஸ்டான ஃபங்க்ஷனே இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ மொபைல்லலாம் நம்ம டிக்டேட் பண்ணால் எழுத முடியுதுல்ல. கூகுள் டாக்ஸ்லேயே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, நம்ம ஜஸ்ட்டு வாய்ஸ் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணல. அந்த மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே ஹோம் டேப்பில் ரைட் சைடில் வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டிக்டேட் கொடுக்கலாம். டிக்டேட் கொடுக்கும்போது செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ்லாம் இதில் அவைலபிளாக இருக்குன்றத நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற டவுன் ட்ராப்னு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க.
ஃபைன். இப்போ இந்த லாங்குவேஜ்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் டிக்டேட் பண்ணால் அது எழுத ஆரம்பிக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் நீங்கள் வந்து என்ன மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மைக்ரோஃபோனை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் இட். பங்க்சுவேஷன்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனேபிள் பங்க்சுவேஷன் என்னென்னா நீங்கள் டிக்டேட் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கமாலாம் அதுவே போட்டுக்கும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டிக்டேட் பண்ணி சொல்லிக்கலாம் வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு. நீங்கள் டைப் பண்ண அவசியமே கிடையாது. சிம்பிளாக மைக்கை கிளிக் பண்ணுங்கள். ஹாய், திஸ் இஸ் ரத்னகுமார். ப்ராப்ளம் என்னென்னா இப்போ வந்து என்னுடைய மைக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுல யூஸ் ஆகிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைக் வேலை செய்யாது. ஸோ மைக் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு ரியல் டெக் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஹாய், திஸ் இஸ் ரத்னகுமார். I'm going to start a new YouTube channel to help my students regarding Microsoft Word. இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், சும்மா ஜஸ்ட்டு நான் சொன்ன உடனே அது ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் பஞ்சுவேஷன்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கங்கே அதுவே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கும். ஸோ கமா போட்டுக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் மோரோவர் நீங்கள் வந்து ஹோம் டேப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட்டு, ஃபாண்ட் சைஸு, கேப்ஸு, போல்டு, இட்டாலிக்ஸு, அண்டர்லைனு, கலர் சேஞ்ச் பண்ணுறது, புல்லட்டின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்பர்ஸு, அலைன்மெண்ட்டு, ரைட் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, சென்ட்ரல் அலைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸு, டிக்டேட் பண்ணுற ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கிறதுனால நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கூட இருக்குது இங்கே. ஸோ டிசைன் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும்னா ஸோ இங்கே யூ வில் see the preview over here. தென் நெக்ஸ்ட்டு இன்சர்ட் ஆப்ஷன்ஸில் வழக்கம் போல் டேபிள் இருக்கும், பிக்சர் இன்சர்ட் பண்ணலாம், ட்ராயிங் போடலாம். ட்ராயிங் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், அது இங்கே வந்துடும். லிங்க் ஆட் பண்ணாலும் லிங்க் ஆட் பண்ணலாம். பேஜ் நம்பர், தென் லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்ஜின், ஓரியன்டேஷன்ஸ், எவ்ரி திங் இஸ் தேர். ரெஃபரன்ஸு, ரிவ்யூ, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் என்னென்னா எப்படி வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இமர்சிவ் ரீடில் போய்ட்டு நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ரூலர், பர்டிகுலராக ரூலர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் நேவிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இது டவுன்லோட் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும், இல்லை சேவ் ஆஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆஸ் ஆகிடும். அப்படி இல்லை சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எடிட் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ட்ரைவில் சேவ் ஆகும். ஸோ ஒன் ட்ரைவ் எங்கே போய் நான் செக் பண்ணுறது கேட்டால் இந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதாவது வேர்டுக்கு உண்டான 9 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள், ஆஃபீஸுக்கு உண்டான 9 டாட்ஸை கிளிக் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களா அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் இந்த எல்லா ஆப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லுக்கு, ஒன் ட்ரைவ், டீமு, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன் ட்ரைவ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே அதில் சேவ் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 GB கொடுப்பாங்க. அந்த 5 GB நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இதுக்கப்புறம் வர ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் சின்ன சின்ன எடிட்டிங்லாம் எப்படி பண்ணுறது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டேபிள் போடுறது, எப்படி சார்ட் வரைகிறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடத்த போகிறேன். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுங்க. அப்படி க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் யூஸ் பண்ண முடியும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது சில ப்ராப்ளம் வரும். ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். ஃபியூச்சரில் நம்ம மைக்ரோசாஃப்ட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.